அடுத்த விஷயம், முதல்ல அவரு தயாரிப்பு நல்லா இருக்கும்னு நினைக்கிறாருல்ல, அது உங்களுக்கு முதல் வெற்றிங்க. நிறைய பேர் பேசிட்டு போயிட்டாங்க, நம்ம கடைசி விட்டாங்க. ஆமா, இயக்குனர் உதயகுமார் சார், அவர் ரேவதிய கதாநாயகியை வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, குஷ்பு கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்கிறாரு, மீனா கதாநாயகி வச்சு படம் பண்ணியிருக்காரு, நதியா, இப்படி இந்த 90s யார் யாரு உச்சத்தில் இருந்தாங்களோ அத்தனை கதாநாயகியும் வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனா ரேவதி, மீனா, நதியா இவங்க கூட அவர் ரசிச்சிருக்க மாட்டார் நினைக்கிறேன். ரசிதா அவர் ரசிச்சிருக்காரு. ரசிதா உட்காந்தாங்க, பக்கத்தில் அவர் உட்காந்தாரு. இப்போ எனக்கும் ரக்ஷா மேடத்துக்கும் அறிவும் இல்லை, பழக்கம் இல்லை. நம்ம அப்படி பேசுறது நான் தாங்கிட்டு உட்காந்துருக்கேன். தலைவர் வந்தார், டக்கு போட்டு நான் உங்க ரசிகரன்ட்டார். என்னடா அது எப்படி போறாரு, விட்ட போறாரு. ஓகே, உடனே அப்புறம் அது அவங்க ரசிகர் சொன்னா பரவாயில்ல, அடுத்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு. என்னடா தலைவர் வேற ரேஞ்சு போய்க்கிருக்காரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து உட்காந்துட்டாரு. நான் வர்றேன், இங்கே உட்கார்ந்தாரு. நீ என்ன தள்ளி விடுறாரு அப்படின்னு புரியல. ஒரு சீட்டை பக்கத்தில் தக்க வச்சுட்டே இருக்காரு. அவர் ரஷ்யா வந்தோடனே நீங்க இங்கே உட்கார்னாரு. அடாப்பா, இதுக்கு தான் என்ன தள்ளி விட்டீங்களான்ட்டு. ஆமா, அந்த அளவுக்கு. இப்போ ஒரு சொன்னார் டைரக்டர் ராஜவேல், நான் ஷூட் பண்ணும்போது மாடலில் பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு கண்ணு சூப்பராக கடா, பவராக இருக்கு, அப்படி இருக்குன்னு நான் சொன்னேன்னாப்ல. நீங்களாம் கேமரா வழியா மாண்டரை பார்த்தேன், கண்ணை பவர் தெரிஞ்சுட்டிய. உதயகுமார் சார் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெயிட்டா பார்த்தியா அந்த பொண்ணு கண்ணு அப்படின்ட்டாரு. அதான் சீனியர் தான், ஜூனியர் தான். இல்லை அதெல்லாம் அவரு அவங்களுக்குலாம் பெரிய இயக்குறதுக்காக பார்த்தோன்னே கணிச்சிருவாங்க. ஒரு பொண்ணுக்கு கண்ணு எப்படி இருக்கு, பேஸ் கிட்ட எப்படி இருக்கு, அச்சுடாரு கம்பீரமா இருக்குன்ட்டாங்க. எல்லாமே ஒரு சீனியர் இயக்குனர் சொல்லும்போது அது சரியா தான் இருக்கும். நம்ம அவர் வாக்குப்படி, அவர் ஆசிரியப்படி இங்கே இன்னும் பெரிய லெவலுக்கு வரணும். அப்புறம் இந்த படம் பாடல் சிறப்பாக இருந்தது, எடிட்டிங் எல்லாமே சிறப்பாக இருந்தது, ட்ரெய்லர் ரொம்ப சூப்பர். படத்தோட ஓரளவு யூகிச்சது கண்டென்ட் ஒரு பெண்களுக்கான ஒரு விஷயம்தான். ஆமா, பெண்களுக்கு விழிப்புணர்வு உருவாக்கலாம், பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இந்த ஒரு படம் இருக்கலாம். சுத்தி என்ன ஒரு நல்ல விஷயத்த இந்த டீம் சொல்ல வந்திருக்கு. நம்ம பெண்கள் இன்னைக்கு சொல்றோம், இன்னைக்கு ஆணுக்கு நேரா பெண்கள் வந்துட்டாங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் குறைஞ்சது இல்லை. நாங்கள் ஃப்ளைட் ஓட்டுறோம், சிஎம் ஆயிட்டாங்க, பிரதம மந்திரி ஆயிட்டாங்க, கலெக்டர் ஆயிட்டாங்க, எல்லாம் ஆயிட்டாங்க. ஒத்துக்கொண்டு தான். ஏன்னா இன்னைக்கு ஆண்களோட சில விஷயத்துல அவங்க பெண்கள் கொஞ்சம் மேலதான் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம்,